செங்கத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ராஜா மற்றும் அவரது குடும்பத்தினரை போலீசார் தாக்கியது தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் நேற்று முன்தினம் ஆட்டோ ஓட்டுநர் ராஜா, அவரது மனைவி உஷா மற்றும் அவரது மகன் சூர்யா ஆகிய 3 பேரையும் செங்கம் காவல்துறையினர் பொது வெளியில் வைத்து லத்தியால் கடுமையாக தாக்கினர். காவல்துறையின் இந்த அத்துமீறலுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று செங்கத்தில் காவலர்களை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தி சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தம்பதியரை காவல்துறையினர் பொது இடத்தில் கண்மூடித்தனமாக தாக்கிய சம்பவம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தாக்கிய காவல்துறையினர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது அவர்களுக்கு போதுமான தண்டனையா என்று கேள்விகள் எழுந்திருக்கின்றன. பொதுமக்களின் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். காட்டுமிராண்டித்தனமா ஒரு ரோட்ல போட்டு அடிக்கிறது உண்மையிலேயே ஏற்றுக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்கள துறை ரீதியா மாத்திருக்காங்கிறாங்க. அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அவங்க விசாரிச்சு கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இடத்த மாற்றியும் அந்த ஒரு புண்ணியம் கிடையாது உங்களுக்கு. அதனால அதுக்கு தகுந்த தண்டனைகள் அரசு பார்த்து செஞ்சு ஒரு நல்ல ஒரு இதில் செயல்படுத்தி செஞ்சீங்கன்னா ஒரு அரசுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குங்க. மனித உரிமைகள் ஆணையம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை. இதுக்கு கேட்டால் போலீஸுக்கு வெறும் டிரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணியிருக்காங்க. இது நியாயமே கிடையாது. இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு சரியான நடவடிக்கையாக தெரியலை. இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஈடுபட்டவங்களுக்கு அவங்க மேலே இந்த வழக்கு பதிவு செய்யாமல் அவங்களை டிரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த நடவடிக்கை பத்தாது. அவங்கள பணியிடை நீக்கம் செய்யணும். அதான் எங்களுடைய கருத்து. இது டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத விட இவங்களாம் சஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய பொதுவான ஒரு கருத்து. இதுமாரி பண்ணுறப்ப இவங்க பண்ணாத அளவுக்கு பண்ணணும். பணியிட மாற்றங்கிறத விட இவங்க பண்ணாத அளவுக்கு இவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். போலீஸ் கவுன்சிலிங் கொடுத்து அதை தெரிவிக்கணும். காவல்துறை அதுக்கு அவர்களை பணியிடம் மாற்றம் பண்ணது ஒரு கண் துடைப்பு தான். அதுக்கு ஒரு நல்ல ஒரு சஸ்பெண்ட் ஆர்டர் ஒரு வருஷமாக சஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா ஒரு நல்ல ஒரு ஜனநாயக மத்தியில்